வெல்கம் பேக் டு தி சேனல். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுக்க போறாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஏன்னா 40 பேர் கிட்ட ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா சீசனுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எத்தனை பேர் கொடுப்பாங்க? ஒரு 16 ல இருந்து 21 பேர் அதிகபட்சம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றானுங்க. என்னது 30 பேர் வச்சு என்னடா பண்ண போறீங்க? ஒவ்வொரு வாரம் மிட் வீக் எவிக்ஷன் வச்சு வெளிய அனுப்பலாம். 30 பேரை வெளிய அனுப்புறது ரொம்பவே கஷ்டமாச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. சோ இந்த 40 பேர்ல எத்தனை பேர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோல மெயினா ஒரு 5 கண்டஸ்டன்ட் பத்தி பார்க்க போறோம். 5 பேரும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப ரீசன்ட்டா ஒரு சோர்சஸ் மூலமா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. லாஸ்ட் சீசன் இவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90% மேல கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இவங்க ஒரு 10 பேர் லிஸ்ட் வெளிய விட்டாங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு 8 பேர் கிட்ட கன்ஃபார்ம் உள்ள வந்துருவாங்க. சோ அப்படிப்பட்ட சோர்சஸ் மூலமா இப்ப லீக் ஆயிருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 5 பேர் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இந்த 5ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முக்கியமா ஒருத்தர் பத்தி பேசணும். அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட் டைம்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆனவர் கூமாப்பட்டிக்காரர் தாங்க, நம்ம தங்கபாண்டி இருக்காருல. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா அவர் ஜி தமிழ் ஏதோ ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாருன்னு கேட்டீங்கன்னா அதே ஷாக்கிங்ல தான் நானும் இருக்கேன். இந்த ஆள் வரதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? ஜி தமிழ் ஷோ பண்றாரு அப்படின்னும் போது இல்ல இவர் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கூமாப்பட்டிக்காரரை பத்தி தனியா ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா உண்மையில ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்காரு. தனி மனுஷனா பாத்தீங்கன்னா வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆனார் ஒரு பக்கம், அது ஓகே. ஆனா அந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 10 கோடி ரூபாய் கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே அலாட் பண்ணாங்க, இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது வந்து வரல, கைக்கு வந்து சேரல. அதை வந்து அந்த ஊர் கலெக்டரே வந்து சொல்லிட்டாரு இவர் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா. இப்போ பாத்தீங்கன்னா அந்த 10 கோடி அலாட் பண்ணிட்டாங்க. பார்க் வரப்போது, காம்பவுண்ட்ல கட்ட போறாங்க. சோ டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு தனி மனுஷன் ரீல் போட்டே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து சாதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சாதனை தான் வச்சுக்கோங்களேன். அவர் என்ன நினைச்சார் ரீல் போடும்போது? இந்த மாதிரி என் ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வரணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்ததுல. சோ அந்த தாட் வந்து இப்ப நிறைவேறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். சோ இவர் வந்து உள்ள எடுத்து போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் ரொம்ப நெகட்டிவாலாம் ட்ரெண்ட் ஆனவர் இல்ல, பாசிட்டிவான வேல் தான் ட்ரெண்ட் ஆனாரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பேசுற விஷயமும் ரொம்ப கிரிஞ்சாவும் இல்ல, ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா மெச்சூர்டா கொஞ்சம் நாலேஜபிளா தான் பேசுறாரு. அப்படின்னும் போது இவரை உள்ள தூக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். உங்கள எத்தனை பேருக்கு கூமாப்பட்டிக்காரர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல இந்த மனுஷன் ஆல்ரெடி ஒரு நல்ல பேரோட இருக்காரு, இவர் இப்படியே இதை காப்பாத்திட்டு போயிட்டோம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? எனக்கும் அந்த தாட் இருக்குங்க. ஏன்னா இப்போ ஒரு நல்ல நேம் எடுத்துட்டாரு, ஓகேங்களா, ஒரு பாசிட்டிவான வேல ஒரு நேம் எடுத்திருக்காரு அப்படின்னும் போது அந்த நேம் அப்படியே காப்பாத்திட்டு போறது பெட்டர். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து மேபி அது இன்னும் பெருசாகலாம், பாசிட்டிவான வேல பெருசாகலாம், இல்ல நெகட்டிவா வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சோ எது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா இவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. சோ இவரும் அந்த 40 பேர் கொண்ட லிஸ்ட்ல இவரு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூமாப்பட்டிக்காரர் உள்ள வராரா, உள்ள வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஆள், இவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசனே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க. என்னடா இது லாஸ்ட் சீசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்கன்னா திருப்பி எப்படி அவங்க வர முடியும்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரவுண்ட் வந்ததுல. சோ அந்த ஃபேமிலி ரவுண்ட் அவங்க வந்திருந்தாங்க. இவங்க வந்திருந்த அந்த 1 hour இருக்குல்ல, அந்த 1 hour பாத்தீங்கன்னா சரவடி தான். அவங்க மனசுக்குள்ள இருந்தது ஓப்பனா எல்லாரும் முன்னாடி பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு கேட்டாங்க. சோ அந்த சமயத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, சே அந்த கண்டஸ்டன்ட்க்கு பதிலா நீங்களே வந்திருக்கலாங்க, இவ்வளவு பாயிண்ட் பை பாயிண்டா பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உள்ள இருக்கவங்களே அவங்க ஒபினியன் சொன்னாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபக்கோட வைஃப், தீபக் இருந்தாரு லாஸ்ட் சீசன். சோ அவரோட வைஃப் சிவரஞ்சனி இருக்காங்கல, அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த சீசன் வீட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. சிவரஞ்சனி வராங்க அப்படின்னும் போது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இவங்க பயங்கர போல்டான ஆளுப்பா. லாஸ்ட் சீசன் உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா அருண் போட்டு பொலன்னு பொளந்துட்டாங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணார், தீபக்க பத்தி ஒரு இடத்துல தப்பா பேசியிருப்பார் லாஸ்ட் சீசன், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி சமயத்துல இவங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஓப்பனாவே கேட்டாங்க, எப்படி அருண் என் ஹஸ்பண்ட் பத்தி இப்படி தப்பா பேசுவே, அவரு வந்து வெளியே வந்து அவரோட அசிஸ்டன்ஸ் வந்து மட்டமா நடத்தலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஓப்பனா மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்காம அடுத்தடுத்து யார்கிட்ட என்னென்ன கேட்கணுமோ பட்டு கேட்டு விட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருந்து போற வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பக்குன்னு தான் இருந்தது. சோ அந்த அளவுக்கு ஒரு போல்டான ஆளு. சோ இவங்க உள்ள வந்தா இந்த சீசன் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா தீபக் வந்து லாஸ்ட் சீசன் எப்படி ப்ளே பண்ணியிருந்தாருன்னா ஒரு ரெஸ்பெக்டபிள், அதாவது ஒரு ஜென்டில்மேன் கேம் வந்து ஆட்டு போனாரு. எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பெருசா யார்கிட்டயும் பகச்சிக்காம, அதாவது ஒரு ஜென்டில்மேனா எப்படி இருக்கணுமோ ஒரு சண்டன் வந்தா கூட ஒரு 2 நாள் அந்த சண்டே வந்து பாத்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணிடுவாரு. சோ அந்த மாதிரி தான் அவரோட கேம் பிளே இருந்தது. அதாவது ஒரு சண்டே வந்து 2 நாளைக்கு மேல வளர்த்துக்க மாட்டாரு. எக்ஸாம்பிளுக்கு முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் வந்து பயங்கரமான சண்டை போயிட்டு இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா சீசன் எண்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஆனா தீபக்கும் அருணுக்கும் நடுவில் ஒரு சண்டை வரும், பெரிய சண்டை வரும். அந்த சண்டையை பாத்தீங்கன்னா 2 நாள்ல முடிச்சு விட்டுருவாரு. சோ அதுதான் பாத்தீங்கன்னா அவரோட மாஸ்டர் மைண்ட், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நம்ம இவ்வளவு நாள் 40 வருஷமா பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு பேர் எடுத்திருக்கோம். சோ அந்த பேரை கெடுத்துக்காம வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாரு. அதை செய்யவும் செஞ்சாரு அப்படின்ற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி கூட தீபக் அவர் கூடும்போது தீபக் சார் தான் கூடுவார். அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருந்தாரு. அந்த ரெஸ்பெக்டோட தான் வெளியே வந்தாரு. சூப்பராகவே பாத்தீங்கன்னா நல்ல பேர்
பேரும் அவருக்கு இருந்தது. ஆனா சிவரஞ்சனி உள்ள வந்து அப்படி இருக்க மாட்டாங்கப்பா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா பொலைட்டாலாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. உள்ள வந்தாங்கன்னா பயங்கர சரவடியா இருப்பாங்க. சோ அவங்க உள்ள வரது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேபி அவங்களுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும். லாஸ்ட் சீசன் அந்த 1 hour நம்ம உள்ள போனோம், அதுக்கே இவ்வளவு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். எல்லாருமே பாத்தீங்கன்னா சிவரஞ்சனி உள்ள வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நம்ம ஏன் இந்த சீசன் போக கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்கலாம். 1 hour உள்ள வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இல்லன்னு சொல்ல. ஆனா 100 நாள் வீட்டுக்குள்ள இருந்து அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து சாதாரண வீடு இல்ல. நான் ஆல்ரெடி பல வீடியோல சொல்ற மாதிரி இது ஒரு சூனியம் முச்ச வீடு. சோ இந்த வீடு யாரை எப்படி வேணா மாத்தும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஆள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் தான். விஜய் டிவியோட சீரியல் ஆக்ட்ரஸ் தான். சோ லட்சுமி பிரியா அப்படின்றவங்க இவங்க வந்து ஒரு சீரியல் நடிச்சிருப்பாங்க, மகாநதி நினைக்கிறேன். கரெக்டா சொல்றேன்னு தெரியல. அந்த மகாநதி சீரியல்ல இவங்க நடிச்சிருக்காங்க. பேர் கரெக்டா தான் நினைக்கிறேன், தப்பா இருந்தா விட்டுருங்க. எனிவேஸ் இவங்க ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான். சோ இவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள வர போறாங்க. இவங்க எப்படிப்பட்ட ஆள்னா பயங்கரமா கேம் பிளேல வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. சோ இந்த டாஸ்க்லாம் கொடுப்பாங்கல, இந்த டாஸ்க் எல்லாம் லட்சுமி பிரியா பயங்கரமா விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்களும் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் தான் வந்திருக்கு. சோ விஜய் டிவி ப்ராடக்ட் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் 21 பேர்ல எடுக்கறாங்கன்னா அதுல ஒரு 10 பேர் கிட்ட பாத்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் இருப்பாங்க. அதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சீரியல் ஆக்டர்ஸ் தான் இருப்பாங்க. சோ அந்த வகையில இவங்களும் தூக்கி உள்ள போறாங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களும் சீரியல் ஆக்டர்ஸ் தான். இவங்க லாஸ்ட் சீசன் அவங்க வைல்ட் கார்டுல வர வேண்டியது ஆனா மிஸ் ஆயிடுச்சு. யாரும் பாத்தீங்கன்னா ஃபரீனா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்துறோம். சோ இவங்க வரது 100% கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ ஃபரீனா உள்ள வந்தாங்கன்னா எப்படிப்பட்ட கேம் பிளேவா இருக்கும் அப்படின்றது எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா இவங்களும் தடாலடி கேமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபரீனாவோட ஃபேன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எனக்கு தெரியலங்க, ஃபரீனா வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்லாம் நமக்கு தெரியாது. யாரோட கேரக்டர் வெளியே இருக்கிறத வச்சு கெஸ் பண்ண முடியாது. இவங்க வந்து இப்படிப்பட்ட ஆள் அப்படிப்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ண முடியாது. மேபி வீட்டுக்குள்ள வந்துட்டு உண்மையிலேயே இவங்க சொல்ற மாதிரி போல்டான ஆளாவும் இருக்கலாம். இல்ல ஒரு 2 அடி வாங்கினதுக்கு அப்புறமா ஐயோ நம்ம பாடி இதுக்கு மேல தாங்காதுங்க, இது அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமிங்க போற பீஸாவும் இருக்கலாம். இது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவேஸ் ஃபரீனா உள்ள வராங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ், அதாவது எப்பவுமே பிக் பாஸ் எப்படி பிரிப்பாங்கன்னா டான்ஸுக்கு ஒரு 2 பேர், பாட்டு பாடுறதுக்கு ஒரு 2 பேர், காமெடி பண்றதுக்கு ஒரு 2 பேர். சோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் பாத்தீங்கன்னா பிரிச்சு வைப்பாங்க. ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா ஷோ கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கும். ஒரு வாரம் பாத்தீங்கன்னா டான்ஸ் காம்படிஷன் வைப்பாங்க, ஒரு வாரம் சிங்கிங் காம்படிஷன் வைப்பாங்க. சோ அப்படிதான் பிக் பாஸ், தமிழ் பிக் பாஸ் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அப்படிதான் போயிருக்கு. அந்த வகையில டான்ஸ் காம்படிஷனுக்கோசம் ஒரு டான்ஸர் தூக்கி உள்ள போடுறாங்க. இது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் இருக்கார்ல, அவரோட மச்சினிச்சி. அதாவது இவங்க நிறைய வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க, அவங்க கூட சேர்ந்து அடிப்பாங்க சிந்தியா. சோ இவங்கள தூக்கி இந்த சீசன் உள்ள போட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ சிந்தியா உள்ள வந்தா எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னா இவங்க அவ்வளவு போல்டான ஆள்லாம் இல்லங்க, ரொம்ப அழுவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்பெகுலேட் பண்றாங்க. எப்படின்னு எனக்கு தெரியலங்க, சோஷியல் மீடியால பேசுறது வச்சு சொல்றேன். வந்து அவ்வளவு போல்டுலாம் இல்ல, கொஞ்சம் அழுவாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அழுதே கப்படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா கொஞ்சம் பாயிண்ட பேசிட்டு அழுவணும். ஏன்னா சீசன் 7ல பாத்தீங்கன்னா அர்ச்சனாவும் அப்படிதான் பயங்கரமா அழுவாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் சண்டையை போட்டு அழுவுறது வேற, சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி அழுவுறது வேற இல்ல. சோ இவங்க எப்படிப்பட்ட கேம் பிளே விளையாட போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவேஸ் இவங்களும் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் தான் வந்திருக்கு. சோ இந்த 5 பேர் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த 40 பேர் கொண்ட லிஸ்ட் சொன்னல, அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க. சோ இது கூட பாத்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் தரேன். இவங்க வந்து நம்ம சோஷியல் மீடியால நிறைய கேள்விப்பட்டிருப்போம், சில பேர் பார்த்திருக்கலாம் வச்சுக்கோங்களேன். அதாவது பலூனக்கான்னு சொல்லுவாங்க. சோ இவங்களும் உள்ள வராங்க. அவங்களோட பேர் பாத்தீங்கன்னா அரோரா. சோ இவங்க உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இப்ப கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. இவங்கள ஏன்டா தூக்கி உள்ள போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது தங்கப்பாண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவான வேல ட்ரெண்ட் ஆன மனுஷன். சோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கான்ட்ரோவர்சியிலே ட்ரெண்ட் ஆனவங்க. இவங்க அப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லாம் சொல்லி சுத்துறாருல, சோ அவரு. சோ இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரோவர்சியில ட்ரெண்ட் ஆனவங்க. இவங்க பண்ற விஷயங்களும் இவங்க பேசுற விஷயங்களும் கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இவங்கள தூக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது நல்லதா கேட்டதா அப்படின்ற ஒரு டாக் தான் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால அதிகமா போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போடலாமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா போடலாம். அதாவது நிறைய கண்டென்ட் கிடைக்கும், கொஞ்சம் நஞ்ச கண்டென்ட் இல்ல, கண்டென்ட் கொட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இப்ப வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு உள்ள போட்டா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆட்டிடியூடோட பேசிட்டு இருக்காரு. அந்த மனுஷனை தூக்கி உள்ள போட்டா என்ன பண்ணுவாரு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற மாதிரி அவர் பேர் அவரே மாத்திக்கிட்டு பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துவாரு. சோ ஆட்டிடியூட்ல இன்னும் கொஞ்சம் உச்சத்துல போய் பயங்கரமா பேசுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது. எப்படி இருந்தாலும் வாட்டர்மெலன் ஸ்டார் இப்ப வராருன்னு நான் சொல்ல வரல. ஆனா அவரை மாதிரி தான் இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரோவர்சியல் ட்ரெண்ட் ஆனவங்க. பலூனக்கான்ற அந்த நேமே எவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சி அப்படின்ற மாதிரி தெரியும். சோ இவங்க வந்து உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க அந்த 40 பேர் லிஸ்ட்ல இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அது தெரியல இன்னும், ஓகேங்களா? ஆனா இவங்க உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்கள தூக்கி அரோரா இவங்கள தூக்கி உள்ள போடலாம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவங்க எல்லாம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஒபினியனை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா 6 இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து உள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. 6 இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரா இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி யாரெல்லாம் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போறாங்க. நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா இந்த 40 பேரை தூக்கி உள்ள போட்டாங்கன்னா என்ன வருது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. மேபி வாய்ப்பு இருக்குங்க. நாங்க புதுசா ஒரு கான்செப்ட கொண்டு வரோம், 2 நாளைக்கு ஒரு எலிமினேஷன் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து 40 பேருக்கு உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வீடு 40 பேரை தாங்குமா அப்படின்றத கேள்விக்குறியா இருக்கு. இனிமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.